எல்லாருக்கும் வணக்கம். இந்த புதிய விளக்கத் தொகுப்புக்கு உங்க அனைவரையும் ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போறது வெறும் சாதாரண கதை இல்லங்க, ரொம்ப சுவாரஸ்யமான, காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான புராணக் கதை. தெய்வங்களுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள பந்தம், உண்மையான அறிவோட அர்த்தம், இது எல்லாத்தையும் விளக்குற ஒரு அழகான பயணம் இது. பழனியின் தெய்வீகப் பழம் அப்படிங்கறத நம்ம தலைப்பு. ஒரு மாயாஜால பழம், பிரபஞ்சத்தையே சுத்தின ஒரு மாபெரும் பந்தயம், அப்புறம் ஒரு அழகான குடும்பம். இது மூணும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். குறிப்பா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ஒரு அருமையான கற்பனை உலகமா இருக்க போகுது. ரெடியா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். இப்போ ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. விண்வெளியில தெய்வங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான பந்தயம் இன்னைக்கு பூமியில நாம பார்க்கிற ஒரு புகழ்பெற்ற வரலாற்று இடத்துக்கு எப்படி பேரை தந்திருக்கோம். கொஞ்சம் முரண்பாடா ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு சின்ன புராண நிகழ்வு எப்படி ஒரு நிஜமான இடத்தோட அடையாளமாவே மாறுச்சு அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இந்த தொகுப்புல நாம அழிக்க போறோம். சரி, இப்போ கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஞானப்பழம். காட்சி ரொம்ப அழகான கைலாய மலையில தொடங்குது. அங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களோட அன்பான மகன்கள் விநாயகர் முருகனோட ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. அப்போ அங்க நாரத முனிவர் வர்றாரு. அவர் கையில ஒரு பரிசு இருக்கு, அதுதான் ஞானப்பழம். இதை ஏதோ மார்க்கெட்ல கிடைக்கிற சாதாரண பழம்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு மாயாஜால பழம். இந்த பழம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அப்படியே தங்க நிறத்துல மின்னுற ஒரு அற்புதமான கனி, அதிலிருந்து ஒரு தெய்வீகமான நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கு. இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை சாப்பிடுறவங்களுக்கு உலக ஞானம் முழுமையா கிடைச்சிடும். உலகத்தோட ஒட்டுமொத்த அறிவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரு பொக்கிஷம் அது. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ டிமாண்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, சிவபெருமான் அந்த பழத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுறாரு. உலகத்தை யார் முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்றாரு. இது வெறும் அறிவிப்பு இல்லங்க, ஒரு மிகப்பெரிய சவால். தன் 2 மகன்களுக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும்னு சிவபெருமான் நினைச்சாரு. ஆனா முழு உலகத்தையும் சுற்றி வர்றதுனா சாதாரண விஷயமா? இங்கிருந்து தான் நம்ம கதையோட உண்மையான சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. இப்போ 2வது பகுதி, அந்த மாபெரும் பந்தயம். சவால் விட்டாச்சு. இப்ப 2 சகோதரர்களும் இதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத பாருங்க. 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசமான அணுகுமுறை ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். முருகன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல. உடனே தன்னோட அழகான பல வண்ணங்கள் கொண்ட மயில் வாகனத்துல ஏறி மின்னல் வேகத்துல உலகத்தை சுற்றி கிளம்பிட்டாரு. அந்த மயில் தன்னோட பெரிய தோகையை விரிச்சுக்கிட்டு வானத்துல வேகமா பறந்து போறத நினைச்சு பாருங்க. ஆனா இன்னொரு பக்கம் விநாயகர் அசையவே இல்ல. எந்த வாகனத்திலயும் அவர் ஏறல. ரொம்ப அமைதியா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. உடல் பலத்தையும் வேகத்தையும் நம்பினவர் முருகன், ஆனா அறிவையும் சிந்தனையும் நம்பினவர் விநாயகர். இது ஒரு அருமையான ஒப்பீடு இல்லையா? அடுத்து 3வது பகுதி, ஞானமும் குடும்பமும். பொதுவா பந்தயம்னாலே யார் வேகமாக ஓடி வர்றாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. ஆனா இந்த தெய்வீக பந்தயத்துல வெற்றி அப்படிங்கிறது வேகத்துல இல்ல, உலகத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற 3 அப்படிங்கிற எண்ணை கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர். அசையாம நின்னுட்டு இருந்த விநாயகர் மெதுவா நடந்து போய் தன் தாய் தந்தையான சிவனையும் பார்வதியும் சுத்தி வந்தார். அவர் முழு உலகத்தையும் சுற்ற கிளம்பல, மாறாக தன் பெற்றோரை சரியா 3 முறை சுத்தி வந்தார். அவங்க மேல அவர் வச்சிருந்த அன்பையும் பக்தியையும் இது ரொம்ப அழகா காட்டுது. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வெளி உலகத்துல இல்லைங்க, தன் பெற்றோர் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு விநாயகர் ரொம்ப ஆழமா உணர்ந்தார். அவருக்கு இந்த பிரபஞ்சமே அவரை உருவாக்குன சிவனும் பார்வதியும் தான். இந்த புரிதல் தான் உண்மையான உலக ஞானம். உலகத்தை உடலளவுல சுத்தி வராமலேயே தன்னோட அறிவால அகிலத்தையே அவர் ஜெயிச்சிட்டார். சிவனும் பார்வதியும் விநாயகரோட இந்த அன்பை பார்த்து நெகிழ்ந்து போய் அந்த அரிய ஞானப்பழத்தை அவருக்கே கொடுத்துட்டாங்க. குடும்பத்தின் மேல நாம காட்டுற மரியாதை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அழகா நமக்கு உணர்த்தது. இப்போ கடைசி பகுதி, பழனி பெயரின் தோற்றம். பந்தயம் முடிஞ்சிருச்சு, பழமும் கொடுத்தாச்சு. ஆனா உலகத்தை சுற்ற போன முருகன் என்னானார்? உலகத்தை முழுசா சுத்தி முடிச்சிட்டு ரொம்ப நம்பிக்கையோட கைலாயத்துக்கு திரும்பி வராரு. ஆனா பழம் ஏற்கனவே விநாயகருக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்ததும் அவருக்கு பயங்கரமான கோபமும் ஏமாற்றமும் வருது. கோபத்துல அவர் கைலாயத்தை விட்டே கிளம்பி நேரா பூமிக்கு வந்துடுறாரு. பூமியில ஒரு மலையில தனிமையில இருந்த முருகன் காலப்போக்குல தன்னோட கோபத்தை விட்டுட்டு அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறார். கோபம் விலகுனதும் அவருக்குள்ள உண்மையான ஞானம் பிறக்குது. அவர் கோபத்தை துறந்து அமைதி அடைஞ்ச அந்த மலைத்தொடர் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மன அமைதியையும் ஞானத்தையும் தேடி போற ஒரு புனித தலமா இருக்கு. அந்த இடத்தோட புனிதமே முருகனின் அந்த அக அமைதியிலிருந்து வந்ததுதான். முருகன் கோபம் தணிஞ்சு நின்ன அந்த இடத்துக்கு தான் ஒரு அழகான பேர் உருவாச்சு, அதுதான் பழனி. இப்போ இந்த வார்த்தையை எப்படி பிரிச்சு பார்க்கணும்னு சொல்றேன் கேளுங்க. பழம் கூட்டல் நீ. சிவனும் பார்வதியும் முருகனை சமாதானப்படுத்த வந்தப்போ, நீயே ஞானத்தோட வடிவம்பா,
நீயே அந்த பழம், அதாவது பழம் நீ அப்படின்னு ரொம்ப அன்பா சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை தான் மருவி இன்னைக்கு பழனின்னு ஒரு புகழ்பெற்ற இடத்தோட பேராவே மாறிடுச்சு. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை விளையாட்டு பாத்தீங்களா? நாம இப்போ இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. விநாயகருக்கு அவங்க பெற்றோர் தான் உலகம். அதுபோல உங்களோட உலகம் யாரு? இந்த கதை ஏதோ தெய்வங்கள பத்தினது மட்டும் இல்லங்க, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆனதுதான். நம்ம குடும்பம், நம்மை நேசிக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மா, இவங்க தான் நம்ம வாழ்க்கையோட நிஜமான பொக்கிஷங்கள். இன்னைக்கு உங்க வீட்ல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பா ஒரு சின்ன உதவி செஞ்சு அவங்க தான் உங்க உலகங்கிறத காட்டுங்க. உண்மையான ஞானம்ங்கிறது அன்புலையும் மரியாதையிலும் தான் இருக்குன்னு இந்த ஞானப்பழத்தோட கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இன்றைய தொகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்.